மூணார்லேருந்து இறங்கும் போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோ மிஸ்ட்டு காலையிலே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிப் வித் சிவா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூணாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். மூணாரை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் வரும், கண்டிப்பாக பாருங்கள். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் சொல்லியிருப்போம், ஹை ரேஞ்சிலையும் சொல்லியிருப்போம். எப்படி தங்கலாம், எங்கெங்கே சுற்றி பார்க்கலாம், எது மூலயமா எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் சுற்றலான்றதை பற்றியும் சொல்லியிருக்கேன், பாருங்கள். இந்த ஊருக்கு மூணாறுன்னு ஏன் பேர் வந்ததுன்னா, 3 ஆறுகள் ஒன்றா சேர்றதுனால தான் அந்த மூணாறுன்ற பேர் வந்திருக்கு. இந்த மூணார் பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1600லேருந்து 1800 மீட்டர் உயரம் உள்ளது. இந்த மூணாரில் பார்த்தீங்கன்னா தேயிலை சாகுபடி தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் மூணார் போகிற வழியிலையும் சரி, மூணார் மேலே சுற்றி பார்க்குறப்பையும் சரி, பார்த்தீங்கன்னா தேயிலை தான் நீங்கள் ஃபுல்லாகவே பார்ப்பீங்க. மூணாரை எப்போ விசிட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர்லேருந்து பிப்ரவரி மாதத்தில் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் கிளைமேட்டு. மூணாரில் இருக்க டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு 3 நாளைக்கு மேலே தேவைப்படும். அதனால் 3 நாள் பிளான் பண்ணி மூணாருக்கு போங்க. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து மூணாருக்கு எப்படி ரீச் ஆகலான்றதை பற்றி பார்ப்போம். தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உடுமலைப்பேட்டை வந்துடுங்க. உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணார் பஸ்ஸு அவைலபிள் இருந்துகிட்ருக்கோம் அடிக்கடி. உடுமலைப்பேட்டை ரீச் பண்ண முடியாதவங்க தேனி வந்துடுங்க. தேனி வந்தீங்கனாலும் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ்ஸஸ் இருக்கும். தேனி வந்தீங்கன்னா தேனியிலேருந்து உங்களுக்கு 103 rupees சார்ஜ் பண்ணுவாங்க மூணாருக்கு கேஎஸ்ஆர்டிசியில். இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மோடில் வரலாம். நீங்கள் இல்லைப்பா என்னால் இந்த மாதிரி மாறி மாறி வர முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு தமிழ்நாடு எஸ்டிடிசிலேருந்து டைரக்ட் பஸ்ஸே அவைலபிள் இருக்குது. சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா மூணாருக்கு அதுவும் சிரமமாக இருக்குது. கொஞ்சம் சொகுசாக போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஆம்னி பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 7 ஆம்னி பஸ் ஆப்ரேட் ஆகுது சென்னையிலேருந்து. ஸ்லீப்பர் சீட்டர் எல்லாமே அவைலபிள் இருக்கும். அந்த பஸ்ஸில் கூட நீங்கள் மூணாரை டேரெக்டாக ரீச் பண்ணலாம். மூணாரை நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். இப்போ எப்படி நாங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தங்குறது அதே போல் சுற்றி பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் சீயிங் பஸ்ஸஸ் அவைலபிள் இருக்கும். சைட் சீயிங் பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ரூட் இருக்குது. 3 ரூட்டில் எல்லா ரூட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 300 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி காட்டுவாங்க. காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் சுற்றி காட்டுவாங்க. உங்களுக்கு ஃபுட்டு வேணும்னா அங்கேயே நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு மதியம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அந்த பஸ்லேயே. மூணாரை நீங்கள் காலையில் ஒரு 8 மணிக்குள்ளே ரீச் பண்ணுறது மாதிரி பார்த்துக்கோங்க. 8 மணிக்குள்ளே ரீச் பண்ணிங்கன்னா நீங்கள் 9 மணிக்கு இந்த சைட் சீயிங் பஸ்ஸை புக் பண்ணி போகலாம். இதில் வந்து 3 ரூட் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ரூட் நம்பர் 1 தான் டெய்லி ஆப்ரேட் ஆகும். ரூட் நம்பர் 2வும் ரூட் நம்பர் 3யும் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே மட்டும்தான் ஆப்ரேட் ஆகும். ரூட் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா சதுரங்கப்பாறை டைரக்ஷன் போகும். ரூட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா டாப் ஸ்டேஷன் போகும். ரூட் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா காந்தலூர் போகும். இப்போ நாங்கள் எப்படி தங்குறது அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் எப்படி தங்கலாம்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக 220 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லீப்பர் பஸ்ஸஸ் அவைலபிள் இருக்கும். ஏசி போட்டது தான். அந்த பெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு 220 சார்ஜ் பண்ணுவாங்க. நைட்டு நீங்கள் அங்கே தங்கலாம். ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி போல் செக்இன் பண்ணி 9:30 மணி காலையில் செக் அவுட் பண்ணலாம். இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போயிட்டு நீங்கள் ஸ்டே பண்ணி சுற்றி பார்க்குறத பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக் டேஸில் பிளான் பண்ணாதீங்க. வீக் டேஸில் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏமாற்றமாக இருக்கும். ஏன்னா ஒரு 20 பேருக்கு மேலே சேர்ந்தாங்கன்னா தான் அந்த சைட் சீயிங் பஸ் ஆப்ரேட் ஆகும். அதே போல் பார்த்தீங்கன்னா ரூட் நம்பர் 1 மட்டும்தான் ஆப்ரேட் ஆகும். ரூட் நம்பர் 2வும் ரூட் நம்பர் 3யும் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் ஆப்ரேட் ஆகும். அதனால் வீக்கெண்டில் நீங்கள் பிளான் பண்ணி போனீங்கன்னா இந்த இடத்தெல்லாம் நீங்கள் சுற்றி பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இல்லாமல் கொஞ்சம் காஸ்ட்லியாக போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு, அதாவது சொகுசாக போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னையிலேருந்து ஆப்ரேட் ஆகிற ஆம்னி பஸ் மூலிமா நீங்கள் ரீச் ஆகிட்டு அதே போல் ரெசார்ட்ஸு, ஹோட்டல்ஸு அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரூம் ஸ்டேஸும் அவைலபிள் இருக்குது. காட்டேஜஸும் அவைலபிள் இருக்குது. நீங்கள் அங்கே புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கேப் மூலயமா சுற்றி பார்க்கலாம். கேபில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 2000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு ஏரியாவுக்கும் ஒரு டைரெக்ஷனுக்கும். கோயம்புத்தூர் டைரெக்ஷன் போனீங்கன்னா அது ஒரு சார்ஜ் இருக்குது. கொச்சி டைரெக்ஷன் போனீங்கன்னா அது ஒரு சார்ஜ் இருக்குது. எல்லாமே ஒரு ரேஞ்சில் சார்ஜ் பண்ணுவாங்க. நான் 2000 ரூபாய்ன்னு சொன்னது ஒரு நாளைக்கு மட்டும்தான். அதாவது காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் சுற்றி காமிப்பாங்க. அதுவும் ஒரு டைரெக்ஷன் தான் போவாங்க. மொத்தம் 4 டைரெக்ஷன் இருக்குது. உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் போகணுன்னு அவங்களே கேட்பாங்க. உங்களுக்கு எந்த டைரெக்ஷன் போகணுமோ அந்த டைரெக்ஷன் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காட்டுவாங்க. கேப் ஒரு நாளைக்கு 2000லேருந்து 2500 சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களே ப்ரோ, இது வந்து எங்களுக்கு செட் ஆகாது. இதை விட கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஏதாவது வேறு ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஆட்டோஸ் இருக்குது. ஆட்டோஸ் மூலியமாகவும் நீங்கள் சுற்றி பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1300லேருந்து 2000 வரைக்குமே சார்ஜ் பண்ணுவாங்க டைரெக்ஷனை பொறுத்து. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிறோம், எப்படி போய் அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா
கண்டிப்பாக மோஸ்ட்லி அங்கே எல்லாமே தமிழ் ஆளுங்களாக தான் இருப்பாங்க. மூணாரில் கேபாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆட்டோ புக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, தமிழ்காரவங்க தான் நிறைய பேர் ஓட்டுறாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஆட்டோ சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சவர் ஒருத்தவர் இருக்கார். அவருடைய நம்பர் வந்து ஸ்க்ரீன்லேயும் தெரியும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அவர் பேர் சாமி. நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் போகலாம். அவர் தமிழ் தான் பேசுவார். நல்லா சுற்றி காமிப்பார். பொறுமையாக சேஃபாகவும் கொண்டுட்டு போயிட்டு விடுவார். இது வந்து எந்த விதமான பெய்டும் கிடையாது, பெய்ட் ப்ரொமோஷன்ஸ்லாம் கிடையாது. நம்ம 2-3 வாட்டி அந்த பக்கம் போனதுனால அவர் நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அதனால் அவரோட நம்பரை கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. 4 டைரெக்ஷன் சொன்னியடா, 4 டைரெக்ஷனில் எந்தெந்த சைடு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லவே இல்லையாடான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். மேட்டுப்பட்டி டைரெக்ஷன். இந்த மேட்டுப்பட்டி டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 ஸ்பாட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பாயிண்ட், 2வது ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஜங்கிள் ஹனி பீ நெஸ்ட்னு சொல்லிட்டு, 3வது பார்த்தீங்கன்னா மேட்டுப்பட்டி டேமில் பார்த்தீங்கன்னா போட்டிங்கும் அவைலபிள் இருக்குது. 4வதாக பார்த்தீங்கன்னா இண்டோ ஸ்விஸ் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு, 5வதாக பார்த்தீங்கன்னா எக்கோ பாயிண்ட்டு, 6வதாக பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் பாயிண்ட்டு, 7வதாக பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் அரைவல் ஸ்பாட்னு சொல்லிட்டு, 8வதாக பார்த்தீங்கன்னா குண்டலா லேக்குன்னு சொல்லிட்டு, 9வதாக பார்த்தீங்கன்னா டாப் ஸ்டேஷன் வியூ பாயிண்ட். இந்த டைரெக்ஷனோட லாஸ்ட் பாயிண்ட் இதுதான். இந்த டாப் ஸ்டேஷன் வியூ பாயிண்ட்டோட லாஸ்ட் பாயிண்ட்டு. இந்த டாப் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா மைனா மூவி எடுத்தாங்கல்ல, அந்த இடம் தான் இது. நெக்ஸ்ட் டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டைரெக்ஷன். இந்த டைரெக்ஷன் டே 2 நீங்கள் பிளான் பண்ணலாம். இந்த டைரெக்ஷனில் உங்களுக்கு 10 ஸ்பாட் அவைலபிள் இருக்குது. இந்த 10 ஸ்பாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீ மியூசியம், நேம்கட் வாட்டர் ஃபால்ஸ், ஆனைமுடி வியூ, அதாவது சவுத் இந்தியன் ஹையஸ்ட் பீக் 8841 ஃபீட், கடல் மட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா 2695 மீட்டர் இது. இந்த டைரெக்ஷனில் 4வதாக பார்த்தீங்கன்னா எரவிக்குளம் நேஷனல் பார்க், அதாவது ராஜமலை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லக்கம் வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபால்ஸில் மட்டும்தான் குளிக்கிறதுக்கு மூணாரில் அலோவ் பண்ணுவாங்க. மற்ற வாட்டர் ஃபால்ஸில் அலோவ் கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாண்டல்வுட் ஃபாரஸ்ட். நெக்ஸ்ட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா முனியரா. நெக்ஸ்ட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா கிரீன் வேலி வியூ, ஆப்பிள் ஃபார்ம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தூவானம் வாட்டர் ஃபால்ஸ். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் சாங்சுரி சின்னாறு. தேர்ட் டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா கொச்சி டைரெக்ஷன். இந்த டைரெக்ஷனில் மொத்தம் 7 ஸ்பாட் இருக்குது. ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாசம் பார்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போத்தமேடு வியூ பாயிண்ட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கார்டமம் அண்ட் காஃபி பிளான்டேஷன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆத்துக்காடு வாட்டர் ஃபால்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சன்செட் வியூ பாயிண்ட், செகண்ட் மைல். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கல்லார் வாட்டர் ஃபால்ஸ். இதோட இந்த டைரெக்ஷன் முடியுது. 4வதாக பார்த்தீங்கன்னா தேக்கடி டைரெக்ஷன். இந்த டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 ஸ்பாட் அவைலபிள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்பாட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேவிக்குளம் லேக். 3வதாக பார்த்தீங்கன்னா லாக் ஹார்ட் கேப் வியூ அண்ட் ராக் கேவ். 4வதாக பார்த்தீங்கன்னா கொழுக்குமலை. 5வதாக பார்த்தீங்கன்னா பவர் ஹவுஸ் வாட்டர் ஃபால்ஸு. 6வதாக பார்த்தீங்கன்னா ரெசார்ட் வில்லேஜ் வியூ. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அணையரங்கல் டேம் வியூ. இதோட இந்த டைரெக்ஷன் முடியுது. மொத்தம் இருக்க இந்த 4 டைரெக்ஷனுக்கும் ஒரு டைரெக்ஷனுக்கும் ஒரு மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. கேப்லேயே இருந்தாலும் சரி, ஆட்டோவிலே இருந்தாலும் சரி. மேட்டுப்பட்டி டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சராக இருக்கும். அந்த டைரெக்ஷனில் 36 கிலோமீட்டர் வரும். கோயம்புத்தூர் டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தத்தில் 63 கிலோமீட்டர் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொச்சி டைரெக்ஷனில் 19 கிலோமீட்டர் வரும். தேக்கடி டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 24 கிலோமீட்டர் வரும். இதில் எது உங்களுக்கு சூட்டபிள் ஆகும்னு பார்த்து அந்த டைரெக்ஷன் போங்க. அதே போல் 4 டைரெக்ஷனும் பார்க்குறதா இருந்தாலும் இருந்து 4 நாள் தங்கியிருந்து பார்த்துட்டு வாங்க. இப்போ இந்த ஜூலையில் எப்படி இருக்குது கிளைமேட்டுன்னு கேட்டிங்கன்னா நல்லாவே இருக்குது. இப்போ தான் மழை ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மூணாரோட கிளைமேட்டை ஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்கோம் நாங்கள்.
I can hear the demons call when they do what they do. And now I feel like taking off, find a place with a view. The pain is never gonna stop if it's controlling you. I know that time can heal it all, I just gotta get through. I just gotta get through, I just gotta get through. Cause I feel like taking off, find a place with a view. The pain is never gonna stop if it's controlling you. I know that time can heal it all, I just gotta get through. Sometimes I feel like all is lost, but I know it's not true. I wanna put up all my walls cause I'm not in the mood, but then I cut myself off from the rest of the room. I know that time can heal it all if you're patient and soon it can all be worth it, all the searching. Pain is never really permanent, but damn it hurts, man. I could feel all of the turbulence and it's concerning. I've been searching for a purpose, I hope it's worth it. This society is really trying me. Ain't no hide and seek, I hide to be far from anxiety. I need my space, I need my privacy. I need some silence, please, you're all too loud. You don't speak quietly, opinions violently thrown across every surface. It makes me nervous, it's the world honestly burning. That's all I'm learning, hope that we can make a turn and start reversing. All our minds, they put the work in, we got some work, man. I started to do. I can hear the demons call when they do what they do. And now I feel like taking off, find a place with a view. The pain is never gonna stop if it's controlling you. I know that time can heal it all, I just gotta get through. I just gotta get through, I just gotta get through. Cause I feel like taking off, find a place with a view. The pain is never gonna stop if it's controlling you. I know that time can heal it all, I just gotta get through. I just gotta get through. Gotta get through this, life is a nuisance, tie up some loose ends. I try to be human, find a solution, my evolution. A place like this, it didn't exist, we made it like this. So you can go pick the bad or the good, got a glass halfway. I know, it's easier to hide than just to lay low. Not everyone in life has got a halo. I'm standing in the red inside a payphone, just wanna break, no. I'm not gonna give in, take a last shot, Michael J. Win. No, I'm not a robot, I'm in my own skin. Never get lost when thoughts pull you in. I miss the old you, we died with a purpose. All the energy around me felt nervous, scared I would pop off fast to the surface. Had to cut it off before you made me worthless. Torn apart, I've been torn and scarred. I had a given art, but now I'm thinking smart. I'm keeping up my guard, I'm hiding every card. A royal flush of love, you never know what's hard. With a back to the mat, gonna see where I'm at. I'ma fight like I'm mad, I'ma be something that they can never be me. Nice try, but they'll see I achieve everything while they stay salty. I started to go. I can hear the demons call when they do what they do. And now I feel like taking off, find a place with a view. The pain is never gonna stop if it's controlling you. I know that time can heal it all, I just gotta get through. I just gotta get through, I just gotta get through. Cause I feel like taking off, find a place with a view. The pain is never gonna stop if it's controlling you. I know that time can heal it all, I just gotta get through. I just gotta get through. மூணார்லேருந்து இறங்கும் போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோ மிஸ்ட்டு காலையிலே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தது.
இது பார்த்திங்கன்னா பெரிய கனால் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. மூணாறுலேருந்து மேலே இறங்கும் போதும் பார்க்கலாம், ஏறும்போதும் பார்க்கலாம். பாருங்கள், ரோடே தெரியாத அளவுக்கு எவ்வளோ மிஸ்ட்டுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் கிளைமேட் இந்த ஜூலையில் இருக்குது. போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். மூணாரில் எப்படி தங்குறது, எப்படி சுற்றி பார்க்குறதுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆலில் போடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.